கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20ஆம் தேதி ஏகாதசி, 21ஆம் தேதி திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது 3 நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே, ஆனால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டாரு. இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பார்த்தேன்னா பௌர்ணமி. இது பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு கொடுங்க. இந்த வாட்டி துவாதசி வேற வரும், அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும், வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே, அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை சனி பகவான் பார்வையில் இருக்கிறது. அதன் மூலியமாக சிறிது கலங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவான் 7.5 சனியை விட்டு வெளியில் போனதுனால 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி 3 கிரகங்கள் இருக்குது. அது தவிர 4ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் உங்களுக்கு மிகுந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களால் அதாவது அன்பேரபிள் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 1 ரூபா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உடல் வலிமை, உடல் உழைப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முயற்சிகள் நல்ல அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வரும் வாரம், வரும் மாதமெல்லாம் நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிர பகவானும் இருக்கிற 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக எல்லா விதமான தொழிலையும் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான், அதாவது 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அதாவது 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி சாயந்தரம் வரலாம் அங்கே இருக்கார். இதன் மூலியமாக 8ஆம் அதிபதி 8க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் 22ஆம் தேதி காலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடியது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க்கை பண்ணிகிட்டே வாங்க, புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை பொறுமையாக இருந்து அந்த வார்த்தைகளை கடந்து செல்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 22ஆம் தேதி கார்த்தாலிருந்து 24ஆம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவானால் பார்க்கப்படுகிறார், செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுகிறார், சுக்கிர பகவானால் பார்க்கப்படுகிறார், குரு பகவானால் பார்க்கப்படுகிறார். 9ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் புனர்ப்பு யோகம் அமைகிறதுனால சனி சந்திரனுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் சிறு இன்னல்கள் மறைந்து போகும். புதிய வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துருந்தாலும் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பிஆர் இல்லைன்னா பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இல்லைன்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பௌர்ணமி யோகம் அமையிறது. 10ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் 10ஆம் இடம் இப்போ பௌர்ணமி சந்திரனால் முழுதுமாக ஒளிரூட்டப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு தரம் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. துளசி மாலை அங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளுக்கு போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.